திமுகவும் தாவேக்காவை வீழ்த்துறதுக்காக நிறைய யுத்திகளை பாக்குறாங்க. இப்ப சமீபமா அவங்களுடைய மனைவி விவகாரத்து விஷயத்த கூட திமுக தான் பண்ணி ஏவி விட்டதா ஒரு பக்கம் பேசப்பட்டுட்டு இருக்கு. இல்லை, இது எப்படின்னா, இது வந்து அவங்க தனிப்பட்ட குடும்ப விவகாரம், ஃபேமிலி மேட்ரு. வந்து அதில் நிறைய இருக்கும், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய மன கஷ்டங்களும் இருக்கலாம், இவரு கூட மன கஷ்டங்கள் நமக்கு தெரியாது. இதை வந்து நம்ம விவாதிக்கவே கூடாது பொது வெளியில். ஆனால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் சரி, இல்லை திரைப்படத்துறையும் ஒரு பொது வாழ்க்கை தான், அதுவும் வந்து பப்ளிக்கிட்ட நேரடி தொடர்பு தான். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்போது அது வெளி உலகத்துக்கு வரதான் செய்யும். மற்றபடி தனிப்பட்டவர்கள் வாழ்க்கையே வராது. ஒரு அரசியல்வாதி வாழ்க்கையோ ஒரு திரைப்படத்துறையில முன்னணி நட்சத்திரமோ இந்த மாதிரி பொது வழியில் இருக்கிறவங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பாக பொது வழியில் விவாதத்துக்கு பேசப்படும். ஆனால் அதை கட்சியை சார்ந்தவங்க பேசக்கூடாது, அந்த கட்சியை சார்ந்தவங்க பேசக்கூடாது. இப்போ எதிர்கட்சி அரசியலையோ, இப்போ அதிமுகலையோ பிஜேபியோ அதை அஃபீஷியலாக எடுத்து யாராவது பேசுவாங்களா? சமூக வலைதளம் கண்டபடி வரும். அதெல்லாம் வந்து இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அந்த காசுக்காக போடுறவங்க, கமெண்ட்ஸ் போடுறவங்க இஷ்டத்துக்கு இதை பயன்படுத்தி போடுவாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட சமூக வலைத்தளத்திலையோ இல்லை அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்களோ இல்லை உச்சபட்ச தலைவர் இதை பற்றி விவாதித்தாங்கன்னா அது தவறு, விவாதிக்கவும் கூடாது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது. தாவேக்காலேருந்து அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் மூலமாக அதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது. ஏன்னா இது வரதான் செய்யும், நம்ம தலைவராக இருந்தாலும் சரி. ஏன்னா பொது வாழ்க்கையில் நேர்மையும் தனி வாழ்க்கையில் தூய்மையும் அப்படின்றது எல்லா பக்கமும் எதிர்பார்க்குறது. இப்போ அது கொஞ்ச காலமாக ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷனாக ஆயிடுச்சு. என்னென்னா பொது வாழ்க்கை வேற, தனி வாழ்க்கை வேறன்னு, ரெண்டும் வேற வேறே கிடையாது.